ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ல பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Prove that f of z is equal to z real part of z by modulus of z if z is not equal to 0. 0 if z equal to 0 is continuous at z equal to 0 but not differentiable at z equal to 0. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, வாங்க இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னன்னா, ஒரு எஃப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் அட் இசட் ஈக்குவல் டு 0ல் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் இசட் ஈக்குவல் டு 0. இது கண்டினியூஸாக இருக்குது இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில், பட் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் at z equal to a. If limit of z tends to a, f of z equal to f of a. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that modulus of z minus a is less than delta and modulus of f of z minus f of a is less than epsilon. Okay, so இந்த கண்டிஷனில் இருக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் f of z பார்த்தீங்கன்னா z not equal to 0ன்னு இருக்கும் பொழுது z into real part of z divided by modulus of z. ஓகே, அதுவே z equal to 0ன்னு இருக்கும்போது 0 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதாவது f of 0 equal to f of 0னா என்ன அர்த்தம்? f of z at z equal to 0 அப்படின்னு அர்த்தம். இல்லை f of 0ஓட வேல்யூ என்ன? 0. ஓகே, அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ இப்போ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் 0. இல்லை எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 0, அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் 0 ஈக்குவல் டு, இல்லை எஃப் ஆஃப் இசட் என்ன? இசட் இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் இசட் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் இசட். ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாடுலஸ்க்குள்ள நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் அண்ட் டிவைடில் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாடுலஸை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் வரும். இதில் இந்த மாடுலஸ் ஆஃப் இசடும் மாடுலஸ் ஆஃப் இசடும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இசடுங்கிறது என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய் தானே. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய், இந்த வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை விட கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அடிஷ்னலாக ப்ளஸ் ஐஒய் வேற இருக்குது, கரெக்டுங்களா? அதனால் மாடுலஸ் ஆஃப் இசட் is greater than or equal to modulus of x. இந்த modulus of xங்கிறது என்ன? modulus of real part of z. okay, அப்போ modulus of z is greater than or equal to modulus of real part of z ன்னு நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். modulus of z is greater than or equal to modulus of real part of z. இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். modulus of real part of z is less than or equal to modulus of z. ஸோ இதை இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? modulus of f of z minus 0 இங்கே வந்து equal to modulus of real part of z இருக்கு. ஸோ இதை கூட கம்பேர் பண்ணும்போது is less than or equal to modulus of z அப்படின்னு வருமா? இந்த modulus of z நம்ம modulus of z minus 0ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ given epsilon greater than 0, இதில் டெல்டாவை எப்சிலான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, we choose delta is equal to epsilon. இந்த எப்சிலான் டெல்டாங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் கிரேட்டர் than 0. ஓகேவா, அது வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். அதனால் இப்போ டெல்டா வந்து நம்ம எப்சிலான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு we get modulus of z equal to modulus of z minus 0 which is less than delta implies the modulus of z minus 0 is less than deltaன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை இங்கே வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? modulus of real part of z இருக்குது. is less than or equal to modulus of z இல்லையா? this value is less than delta வரும். பட் டெல்டா நம்ம எப்சிலான் எடுத்திருக்கோம், அதனால் is less than epsilon அப்படின்னு வரும். ஓகே, பட் இதோட நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னா இங்கே இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. நமக்கு modulus of f of z minus 0 இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும். அது என்னென்னா modulus of f of z minus f of 0.
ஸோ இதுதான் அது மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ இதுலேருந்து வந்தது தான் இது எல்லாமே. ஓகே சரி, அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா அந்த கண்டினியூஸ் டெஃபினேஷனை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால் இந்த கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் எஃப்ஐ நம்ம கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்ல முடியும். ஓகே அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஹென்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னும் செகண்ட் ஒன் இருக்குது. என்ன அப்படின்னா அது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதை வாங்க பார்க்கலாம். Now we want to prove that f of z is not differentiable at z equal to 0. So அதுக்காக இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். f dash of 0 ஓட ஃபார்முலா என்ன? limit of z tends to 0 f of z minus f of 0 divided by z minus 0. அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டோம். limit of z tends to 0. இதில் இந்த f of z அப்படிங்கிறது என்ன வரும்? z into real part of z divided by modulus of z தானே, அதை எடுத்து எழுதிக்கலாம். minus f of 0 ஓட வேல்யூ 0 divided by z. இப்போ இந்த நியூமரேட்டர் இசடும் டினாமினேட்டர் இசடும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் இசட் டென்ஸ் டு 0 ரியல் பார்ட் ஆஃப் இசட் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த இதில் இசடுங்கிறது என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய் தானே. அதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒயில் ரியல் பார்ட் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்குமா, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு அர்த்தம். அதுக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் இசட் டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம லிமிட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இசட் டென்ஸ் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டென்ஸ் டு 0 அண்ட் ஒய் டென்ஸ் டு 0. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா இங்கே 0 டிவைட் பை 0ன்னு வரும். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வந்துடும். பட் அந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஏதாவது பாத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத் ஒன்று கன்சிடர் பண்ண போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்ட்டு. Along the path y equal to mx, limit of z tends to 0 f of z minus f of 0 divided by z minus 0, limit of z tends to 0. இதில் y equal to mx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? டினாமினேட்டரில் z நமக்கு லாஸ்ட் என்ன வந்துருந்தது? x டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துருக்குதா? அந்த y இருக்கிற இடத்துல mxன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும்? mx the whole squareன்னு வரும். அப்போ m square into x square அப்படின்னு கிடைக்கும். இந்த டினாமினேட்டரில் x square இருக்கு இல்லையா, அதை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ்கோட வேல்யூ எக்ஸ், அந்த எக்ஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகே ஸோ இதுக்கு இப்போ இந்த லிமிட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு நம்ம லிமிட் எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன ஆகும்? ஆக்சுவலி லிமிட் வந்து எப்படி இருக்குன்னா z டென்ஸ் டு 0ன்னு இருக்கு. ஓகேவா? z டென்ஸ் டு 0 அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 y டென்ஸ் டு 0 அப்படின்னு தான் அர்த்தம். இதில் எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை. அப்போ இந்த லிமிட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த எம்மை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்டுங்களா? அதாவது இந்த எம்முக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க இந்த லிமிட்டை என்ன வரும்? டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் லிமிட்டுங்கிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லாம் வரக்கூடாது. யூனிக், அதாவது அந்த லிமிட்டுங்கிறது எப்படி இருக்கணும்? யூனிக் வேல்யூவாக தான் இருக்கணும். பட் இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் எழுதியிருக்கோம். The value of the limit depends on m and hence on the path along which z tends to 0, limit of z tends to 0 f of z minus f of 0 divided by z minus 0 does not exist. அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியபிள் லிமிட்டே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த பாயிண்ட்ல அந்த கொடுத்துருந்த அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் எழுதியிருக்கோம். therefore f of z is not differentiable at z equal to 0. ஓகே, இதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். அதாவது அந்த கொடுத்துருந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து z equal to 0ங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டினியூஸாக இருக்கு. ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு அது டிஃப்ரென்ஷியபிளா இல்லை. ஸோ அவ்வளோதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த 2 கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன். ப்ராப்ளம் நம்பர் 5 அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. இல்லை ப்ராப்ளம் நம்பர் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் எஃப் ஆஃப் இசட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் இசட் ஈக்குவல் டு 0. ஓகே, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்ட்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஷியபிள் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அதாவது யூ ப்ளஸ் ஐவின்னு உங்களால் ஈஸியாக அதை பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒருவேளை சிஆர் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நெசசரி கண்டிஷனே இந்த இடத்துல வெரிஃபை ஆகலை, அதனால் வந்து டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம்.
பட் இதை உங்களால் பிரிக்க முடியல அப்படின்னா டேரெக்டாக லிமிட் எடுத்துருங்க. அதாவது லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு 0 f of z minus f of 0 divided by z minus 0 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு லிமிட் எடுங்க. எடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாத் சூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி பாத் வந்து எடுங்க. அது டினாமினேட்டரில் காமனாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா அந்த ஒய் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி, அது ஒன்று எக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை ஒய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸு ஒய்யே இல்லாத மாதிரி பண்ணி எல்லாமே எம்மில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லிடலாம் இந்த லிமிட் வந்து எம்மை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எம் வி வில் கெட் த டிஃப்ரெண்ட் லிமிட்டு. அப்போது லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா லிமிட் வந்து எப்படி இருக்கணும், யூனிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், லிமிட் வந்து அந்த கொடுத்துருந்த அந்த z = 0ங்கிற பாயிண்ட்டுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் இந்த கிவன் ஃபங்க்ஷன் f of z இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் z = 0 அப்படின்னு நீங்கள் ரிசல்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 5. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 6. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f of z ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, சாட்டிஸ்ஃபை CR ஈக்குவேஷன்ஸ் அட் த ஆரிஜின் பட் f dash of 0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து CR ஈக்குவேஷன் ஆரிஜினில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஆரிஜினில் சிஆர் ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு f dash of 0 வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இந்த செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ தானே சொன்ன ஒரு ஃபார்முலா சொன்ன பாருங்கள், f of z minus f of 0 divided by z minus 0. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சிஆர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ux uy vx vy. ஸோ இந்த வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் x = 0 y = 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அதனால் இப்போ இந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வருது அப்படின்னா ஓகே மேடம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, எங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 ப்ராப்ளம் உங்களுக்கு எடுத்து போட மாட்டேன், வீடியோவை எடுத்து போடாமல் அடுத்த ப்ராப்ளம் இல்லை அடுத்த டாப்பிக்கு இல்லை அடுத்த தியரம் அப்படி நான் மூவ் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து புரியல, உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அப்போ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மேடம் எங்களுக்கு கரெக்டாக வரல, நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான். அதனால் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.